எவ்ரிவன் வெல்கம் டு நூலிலக்கினம். இன்றைக்கி நம்ம இந்த சூப்பர் சிம்பிள் அண்ட் ஈஸி இந்த சுகர் ஷாக் இன்ஃபினிட்டி ஸ்கார்ஃப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் ஒரே ஒரு ஸ்கின் ஆஃப் லைன் பிராண்ட் மண்டலா யார்டில் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் இது என்னோடய பேட்டர்ன் இல்லைங்க, இது வந்து wildtheydream.com அப்படின்ற வெப்சைட்டில் த்ரிஷ்டா அப்படின்றவங்களோட பேட்டர்ன் இது. ஸோ நான் இதை வீடியோ டியூட்டோரியல் எடுக்க போகிறேன்னு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஜென்ரஸாக ஓகேன்னு சொல்லி பதிலளிச்சிட்டாங்க. ஸோ வாங்க இந்த ஈஸியான ஸ்கார்ஃப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மீன்வாயில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்புறமா எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் லைன் பிராண்டோட மண்டலா யான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த யானோட கலர் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த யான் வந்து 590 yards இருக்குது. ஸோ அப்புறம் இந்த கலரோட பேர் வந்து யூனிகார்ன். ஸோ உங்களோட கலர் ஸ்கீம்ஸ் இங்கே தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த லேபிள் வந்து நமக்கு 5 mm Crochet Hook ரெக்கமெண்ட் பண்ணுது. பட் நான் வந்து இந்த பேட்டர்ன் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி 10 mm Crochet Hook யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரோ 1 வந்து என்னென்னா ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் க்ராஷே 139 நம்ம பண்ணணும். ஸோ 139 ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் க்ராஷே நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் க்ராஷே என்னன்னு தெரியாதவங்க, ஸோ நான் அதுக்கு தனியாக ஒரு டியூட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் க்ராஷே 139 பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லிப் நாட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா 2 செயின் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ செயின் 1, செயின் 2. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் யானில் இவ்வளோ பெரிய ஹூக் வச்சு ஒர்க் பண்ணதில்லைங்க. ஸோ எனக்கு இனிஷியலாக அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் இந்த ஸ்கார்ஃபோட அவுட்புட் பார்த்த உடனே தான் தெரிஞ்சது ஏன் நம்ம இவ்வளோ பெரிய ஹூக் சைஸ் யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ செயின் 2 பண்ணியாச்சு. யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறோம், யானை புல் த்ரூ பண்ணுறோம். 3 லூப்ஸ் இருக்குது நம்ம ஹூக்கில். யான் ஓவர், புல் த்ரூ, ஃபஸ்ட் லூப். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் செயின் க்ரியேட் பண்ணியாச்சு. யான் ஓவர், புல் த்ரூ ஆல் த 3 லூப்ஸ். இப்போது ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் க்ராஷே நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். திரும்ப யான் ஓவர் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் செயின்குள்ளே நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ பண்ணுறோம். இப்போது நம்ம 3 லூப்ஸ் இருக்குது நம்ம ஹூக்கில். யான் ஓவர், புல் த்ரூ, ஃபஸ்ட் லூப். செகண்ட் செயின் க்ரியேட் பண்ணியாச்சு. யான் ஓவர், புல் த்ரூ ஆல் த 3 லூப்ஸ். நம்ம செகண்ட் ஹாஃப் டபுள் க்ராஷே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி 139 ஸ்டிச்சஸ் நம்ம பண்ணணும். ஸோ யான் ஓவர் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஹூக்கை இந்த செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணுறோம், புல் த்ரூ பண்ணுறோம் லூப்பை. 3 லூப்ஸ் இருக்குது நம்ம ஹூக்கில். யான் ஓவர், புல் த்ரூ, ஃபர்ஸ்ட் லூப். நம்ம தேர்ட் செயின் க்ரியேட் பண்ணியாச்சு. யான் ஓவர், புல் த்ரூ ஆல் த 3 லூப்ஸ். இப்போ நம்ம தேர்ட் ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் க்ராஷேட்டும் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி 139 ஸ்டிச்சஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்படி நம்ம இந்த ஒர்க்கை ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 139 ஸ்டிச்சஸ் பண்ணி முடிக்க போகிறேன். இதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் க்ரோஷேயோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் yarn ஓவர் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் செயின்குள்ளே என்னோடய ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 லூப்ஸ் இருக்குது என்னோடய ஹூக்கில். இப்போ நான் ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் க்ரோஷேயை பிக் பண்ணுறேன். ஸோ இந்த பண்ணும்போது உங்களோட ஒர்க் ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த ரோ கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இப்போது நான் 3 லூப்ஸ் இருக்கிறது இல்லையா நம்ம ஹூக்கில். இப்போ நான் ஃபஸ்ட்டு செயினில் என்னோடய ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். யானை கிராப் பண்ணி புல் பண்ணுறேன். அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் லூப்போட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். திரும்பியும் என் ஹூக்கில் 3 ஸ்டிச்சஸ் இருக்கும், 3 லூப்ஸ் இருக்கும் சாரி. இப்போ yarn ஓவர் பண்ணி ஆல் த 3 லூப்ஸில் புல் த்ரூ பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதாவது நம்மளோட லாஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது என்னோடய ஹூக்கை இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதாவது செயினுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம லூப்பை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரவுண்டாக நம்மளோட இன்ஃபினிட்டி ஸ்கார்ஃப்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு லூப் கிடச்சாச்சு. இதுதான் நம்மளோட ரோ 1. ஸோ ரோ 2லேருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் சேம் திங் தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும் உங்களோட ஒர்க் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ரோ 2 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரோ 2 பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து செயின் 1 க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா அதே ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்த்திங்கன்னா இந்த 3 லூப்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாத்துலேயும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டின அந்த 3 லூப்ஸ்லேயும் விட்டு நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி அந்த 3 லூப்ஸை கிராப் பண்ணி சுற்றி ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். 140 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருப்போம் இந்த ரோ 2ஓட எண்டில். ஸோ yarn ஓவர் பண்ணிக்கிறோம். இந்த 3 லூப்ஸ், இந்த மேலே இருக்க செயின் லூப்ஸ், கீழே ஒரு லூப் தெரியுது இல்லையா, அது உள்ளே ஃபுல்லாக விட்டு yarn கிராப் பண்ணுறோம். 3 லூப்ஸ் ஆன் த ஹூக், yarn ஓவர், புல் த்ரூ ஆல் த 3 லூப்ஸ். செகண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஃபோர்த் ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்படியே சுற்றி நம்ம ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இனிஷியலாக கப்புள் ஆஃப் ரோஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற போது இவ்வளோ பெரிய ஹூக் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். பட் 2-3 ரோ க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சுலபமாக நீங்கள் ஒர்க் பண்ணிடலாம். இந்த ஷால் வந்து ஒரு நல்ல லைட் வெயிட் ஏரி ஃபீல் கொடுக்கும். அதுக்கு மெயின் ரீசனே இந்த இவ்வளோ பெரிய இன்க்ரிமெண்ட் இன் க்ரோஷே ஹுக் தான். ஸோ இந்த yarn கூட ரொம்ப ரொம்ப சாஃப்டான yarn. இப்போது ரீசெண்டாக இது நல்ல சேலில் இருந்துச்சு, நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில். ஸோ நான் கூட நிறையா வாங்கி ஸ்டாக் அப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோ 2 முடித்தாச்சு. நான் என்னோடய ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன்.
செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ராஷேயில் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரோ 3 அதே மாதிரி தான், ரோ 2 மாதிரி தான் செயின் 1 பண்ணிக்கிறோம். அப்புறம் அதே ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அதே ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்லேயும் ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். அப்புறம் ஸ்டார்டிங் ஹாஃப் டபுள் க்ராஷேயோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் சுற்றி ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. ஸோ ரோ 2, ரோ 3, ரோ 4 எல்லாமே சேம் தான். ஸோ இதே தான் நான் ஃபஸ்ட்டு செயின் 1 ஹாஃப் டபுள் க்ராஷே, அப்புறம் ஹாஃப் டபுள் க்ராஷே அரவுண்ட், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஹாஃப் டபுள் க்ராஷேயோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் சுற்றி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ண போகிறோன்னா நம்மளோட யான் ஃபுல்லாகவே காலியாகிற வரைக்கும் இந்த ரோஸை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் எப்போ உங்களோட யான் ஓவர் ஆக போகுது, அதை விட இன்னொரு ரோ கூட கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ரோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம எண்டில் நான் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி சுற்றி ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எண்டில் இருக்கேன். ஸோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ என்னோடய யான் பார்த்திங்கன்னா இன்னொரு ரோ கூட ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் என்னோடய ரோவை. ஸோ மிச்சிருக்க யானை நான் கட் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லாங் டைல் விட்டுக்கிறேன் என்னோடய ஸ்லிப் ஸ்டிச்சுக்காக. ஸோ இது என்னோடய லாஸ்ட் ஸ்டிச். ஸோ அந்த ரோவோட ஸ்டார்டிங் ஹாஃப் டபுள் க்ராஷேயோட நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட வீவ்ஸ் எல்லாம் எண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வீவ் பண்ணிக்கோங்க. ஒரு நீடில் ஏதாவது வச்சு இல்லை சின்ன சைஸ் க்ராஷே ஹுக்கு கூட வச்சு உங்களோட எண்ட்ஸை பிரிஞ்சு வந்துடாமல் நல்லா நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய இன்ஃபினிட்டி ஸ்கார்ஃப். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக லைட்டான டெக்ஸ்சரில் நமக்கு இருக்குது இந்த இன்ஃபினிட்டி ஸ்கார்ஃப். ஸோ இந்த நம்ம மண்டலா யானில் இந்த கலர் பேட்டர்ன்ஸ் கூட நல்லா பாப்பப் ஆகி அழகாக வந்திருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்கு. ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும். ஸோ இது ஒண்டர்ஃபுல் கிஃப்ட் அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நூலிலைக்கு நமக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.